அஸ்ஸலாமு அலைக்கும். இறந்தவர்களை இறந்து விட்டார் சொல்லுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவன் உயிரோட இருக்கான்னு சொல்றான் அல்லாஹ். அப்படி பார்த்தா கபருக்கு நம்ம போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். இது ஒரு முரண்பாடா இருக்குது. மூசா நபி ரசூல்லா 5 ரக்காத் தொழுகை வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒரு முரண்பாட மாதிரி தெரியுது. இது விளக்கம் சொல்லணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமுங்க. ஒரு மனிதர் இறந்துடுறாருல, இறந்தவரை பற்றி நம்ம என்ன முடிவு பண்றோம்? அவருக்கு காது கேட்காதுன்னு முடிவு பண்றோம். இறந்து விட்டால் வாய் பேச மாட்டார்னு முடிவு பண்றோம். சாப்பிட மாட்டார்னு முடிவு பண்றோம். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு பண்ணி தான் கொண்டு போய் புதைக்கிறோம். இல்ல அடக்கம் பண்ணுவோமா? அடக்கம் பண்ண மாட்டோம். ஆனால் சில வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இறந்தவர்கள் உசுரோட இருக்கிற மாதிரி அந்த கருத்து வரும். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்யறாங்க, வழிகட்டு போயிடுறாங்க. அதுல ஒரு மேட்டர் அவர் கேட்கிறாரு. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க, அவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கு. ஒரு வசனம் அவர் சொல்றாரு, ஒரு வசனம் கூட இல்ல, 2 வசனம் இருக்குது. எப்படி இருக்கிறது? லா தகூலு, நீங்கள் சொல்லாதீர்கள், லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறார்ல, நியாயத்துக்காக போராடி கொல்லப்படுறார், அவரை பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள். அம்பாத்துன், செத்தவர்கள் இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீங்க. பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. இதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? பாத்தீங்களா, மகான்கள்லாம் சாவுறது கிடையாது, சாதாரண ஆளுக்கு தான் சாவுறது. மகான்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சாவ மாட்டாங்க, உசுரோட இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனால் அது பாதி ஆயத்து. அவங்க சொல்வது பாதியை சொல்றாங்க. அதுக்கு பிந்தி ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டால் பாதி சொன்னா அர்த்தம் மாறி போயிருங்க. முழுசா சொன்னா தான் அவங்களுடைய சரியான கருத்து வரும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, இதுல பாதி எடுத்தா என்ன அர்த்தம் வரும்? லா இலாஹ, கடவுளே இல்லைன்னு அர்த்தம். இல்லல்லா சேர்த்தா தான் அல்லாஹ்வை தவிர அப்படின்னு சேர்த்தா தான் அர்த்தம் கரெக்ட் ஆகுது. லா இலாஹன்னா கடவுளே இல்லை, இல்லல்லா அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்ல. இந்த அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்றா தான் கரெக்டான அர்த்தம் வருது. ஒருத்தன் பாதியை சொன்னான்னு வைங்க, இஸ்லாத்தோட போயிருவான். லா இலாஹன்னு மட்டும் சொன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பாதியை சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது மீதியை வாசிடான்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த குர்ஆன் ஆயத்திற்கு பாத்தீங்களா, அது எப்படி வருது தெரியுமா? லா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்பாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவுன், உயிரோடு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வருது இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த இறைவனிடத்தில் மறைச்சிருவாங்க. நம்மிடத்தில் உயிரோட இல்ல. யார்கிட்ட உயிரோடு இருக்கிறாங்க? அல்லாஹ்ட்ட உயிரோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் அவங்களோட கனெக்ஷனோட இருந்துட்டு இருக்கான். நம்மள்ட்ட உயிரோடு இருக்கிறாங்கன்னு இருக்காதுல. அஹ்யாவுனுக்கு அடுத்து வர்ற வார்த்தை என்னன்னு கேட்டா இந்த ரப்பிஹிம், தங்கள் ரப்பிடத்திலே, தங்கள் இறைவனிடத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இறைவன் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இறைவன் அவங்களுக்கு உணவளிக்கிறான். அதுக்கு பிந்தி ஒரு யுர்ஸகூன், ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள். இறைவனிடத்திலே ரிஸ்க் அளிக்கப்பட்டு உணவளிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாங்க. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காங்க? உயிரோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறது, நமக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் உண்டா? சரி, நம்மள்ட்ட உயிரோடு இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்க அடக்கம் பண்ண போறோம். நம்மள்ட்டே உயிரோடு இருந்தாங்கன்னா நம்ம அடக்குவோமா? அடக்குனா கிரிமினல் உள்ள கொண்டு வச்சிருவானுல. உயிரோடு இருக்கிறால கொஞ்சம் அடக்குனா விடுவானா? அப்ப நம்ம அடக்கம் பண்ணோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மௌத்தாயிட்டாங்க, அடக்குறோம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வேற விதமான உயிரை கொடுப்பான். அவன் அவங்களோட கனெக்ஷன் வச்சிருப்பான். அதுதான் குர்ஆன்ல இருக்கே தவிர நம்மள்ட்ட உயிரோடு இருக்கிறாங்கடா இருக்குது, நம்ம பேசலாம் இருக்குதா, நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க இருக்குதா, நம்ம போய் கோரிக்கை கேட்கலாம் இருக்குதா, சாப்பிடுவா நம்ம கொடுத்த சாப்பாடு எடுத்துக்கிடுவார். சரி, உயிரோடு இருக்கிறார்ல, ஒரு பிரியாணி ஆக்கிட்டு போய் இந்தாங்க நீட்டுங்கள பார்ப்போம், அவர் கையை நீட்டி வாங்கட்டுமே. நம்மள்ட்ட உயிரோட இல்ல, ஆனா ரிஸ்க் அளிக்கப்படுறாங்க. எங்க இருந்து அளிக்கப்படுறாங்க? ரப்பிடத்திலிருந்து ரிஸ்க் வருது. அல்லாஹ் என்ன செய்யறான்? உயிரை தியாகம் பண்ணதுக்காக வேண்டி ரிஸ்க் கொடுக்கிறான். இன்னொரு ஆயத்து என்ன? வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி எண்ணாதீர்கள். இதுல சொல்லாதீர்கள் வருது, அதுல எண்ணாதீர்கள், நினைச்சு கூட பார்க்காதீங்க. அம்பாத்தன் இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். பல் அஹ்யாவுன் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷூரூன் நீங்க உணர முடியாது. ஒரு இடத்துல இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் வருது, இன்னொரு இடத்துல நீங்க உணர மாட்டீங்கன்னு வருது. நம்ம உணரக்கூடிய வகையில் உயிரோட இல்ல அவங்க. நம்ம உணரக்கூடியது என்ன அர்த்தம்? கூப்பிட்டா ஏன்னு கேட்கிறது, நம்ம கோரிக்கையை செவிதாழ்த்து கேட்கிறது, நம்ம கொடுக்கிற சாப்பாட்டை வாங்கிக்கிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள். பாயிண்ட் விளங்குதா? ஒரு இடத்துல சொல்றான் தங்கள் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப ரெண்டுமே வேறு விதமான உயிரை சொல்கிறது. பாயிண்ட் ஆயிடுச்சா? இதை விட இந்த ஆயத்துல இவருக்கு சந்தேகம் வந்துச்சு பாத்தீங்களா? இதே சந்தேகம் சஹாபாக்களுக்கே வருது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவருக்கு வந்த அந்த சந்தேகம் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு வந்து நபிகள் நாயகத்திட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க உசுரோடு இருக்கிறாங்கன்னு வருது, விலங்குகளை எங்களுக்கு, நாங்க தான் உன்னை அடக்கம் பண்ணிவிட்டோமே, அப்புறம் என்ன உசுரோடு இருக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, ஓய் உசுரோடு இருக்கிறேன் அந்த அர்த்தம் இல்லப்பா. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உசுரோடு இருக்கிறாங்கன்னு கேட்டா அர்வாஹுஹும் ஃபீ ஹவாசிலி தைரின் ஹுதுரின் தஸ்ரஹு பில் ஜன்னதி ஹைது ஷாத். ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுடைய உயிரை மலக்குகள் எடுத்துக்கிட்டு போய் பறவை வடிவத்தில் பறவை கூட்டுக்குள் அந்த உயிரை கொடுத்து சொர்க்கத்தில் சுத்தி கொண்டு வர செய்கிறார்கள். சொர்க்கத்தில் விரும்பியவாறு பறவை வடிவத்தில் அவை திரிகின்றன. உசுருக்கு வருத்தம் வழங்கி போச்சா? இங்க இல்ல. நம்ம அடக்கம் பண்ணமே அந்த இடத்துல கிடையாதவங்க. அடக்கம் பண்ணோட கதை முடிஞ்சிருச்சு. உயிரோடு இருக்கிறாங்கிற அர்த்தம் என்ன? அவர்களுடைய உயிரை எடுத்துக்கிட்டு போய் மனுஷ உடலோட சொர்க்கத்துக்கு போக இயலாது. எப்ப போக இயலும்? நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகுதான் போக இயலும். நம்ம எல்லாரையும் அழிச்சிட்டு எல்லாரையும் உயிராக்கி கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு நீ சொர்க்கம் நீ நரகம் அப்பதான் இந்த உடலோட போக முடியும். அப்ப போக முடியும், முன்னாடி போக முடியாது. அதுதான் அல்லாஹ் என்ன பண்றான்? இவங்களை பறவை வடிவமா ஆக்கி சுத்திக்கிட்டே இரு. பறவை வடிவமாக இருந்து பழத்தகளை கனிகளை சாப்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இரு. இதான்பா. அப்ப உசுரோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம் வழங்கி போச்சா? அவங்க இங்க இல்ல. எங்க இல்ல? பூமிக்குள்ள இல்ல. நம்ம பேசுறவங்களுக்கு கேட்காது. அவங்க விண்ணுலகத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சரி, சொர்க்கத்தில் இருந்தா நம்ம கூப்பிடலாமா? சொர்க்கத்தில் இருக்கிறார கூப்பிட்டா விளங்குமா? விளங்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்களே ஆனால் லா யபூன அன்ஹா ஹிவலா, அதுல நுழைஞ்ச யாரும் வேற பக்கம் கவனத்தை திருப்ப மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கத்தில் ஒருத்தன் போயிட்டான்னு வைங்க, அந்த இன்பத்தில் இருக்கிறவன் அவளியாவே திரும்பி பார்ப்பானா? அதுல மூழ்கி இருக்கிற ஆளுங்கிட்ட கவனிக்கவே மாட்டானான். கவனிப்பானாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப இன்வால்மெண்டோட ஒரு காரியத்தில் ஈடுபடுறான்னு வைங்க, கூப்பிட்டா விளங்குமா? விளங்குவானா? சத்தம் போட்டா ஏன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். அப்ப உசுரோட இருக்கிறாங்க என்பது அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா? நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது உண்மை. நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தத்தில் இல்லை. நம்ம நினைக்கிறோம் உயிரோடு இருக்கிறார்கள். நம்ம கூப்பிட்டு கல்யாணத்துக்கு கூட வருவாரா? உயிரோடு இருக்கிறார்கள் கூட கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பார்ப்போம். நான் ஒரு ஆண்டவர் கூப்பிட்டு வருங்களேன், வருவார் என்ன? வரமாட்டார். ஏன்? இந்த உயிர் இல்ல. அது எந்த உயிர்? பறவை வடிவத்தில் சொர்க்கத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். டாபிக் ஓவர். அந்த ஆயத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? கபர் வணக்கத்தை நியாயப்படுத்த இயலாது. இவங்களா மன இச்சைப்படி விளக்கம் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதுல ஏமாற மாட்டார்கள், தெளிவா இருப்பார்கள். இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன அவர் கேட்கிறாருன்னு கேட்டா, இறந்த ஆளுக்கு தான் ஒண்ணும் கேட்காதுல, அப்ப என் கபூர்ல போய்கிட்டு சலாம் சொல்றோம் அப்படிங்கிறார். செத்து போனாலும் சலாம் சொல்லலாமா? இது போய் சலாம் அளிக்குமா? நம்ம இதை கூப்பிட்டு சலாம் அளிக்கணுமா? சரி, சேருக்கு சலாம் சொல்லுவீங்களா? மைக்கு சலாம் சொல்லலாமா? ஏன் சொல்ல மாட்டோம்? சலாம் இதுக்கு விளங்காது, இது பதில் சொல்லாது. யாருக்கு சலாம் சொல்லுவோம்? யாரு பதில் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு தான் சலாம் சொல்லுவோம். ஆனால் கபருக்கு போனா என்ன செய்ய சொல்லுது? மார்க்கம் சலாம் சொல்ல சொல்லுது. அப்ப சலாம் சொல்ல சொன்னால் நமக்கு என்ன விளங்குகிறது? அவர்கள் கேட்கிறார்கள் விளங்குது. கேட்கிறார்கள் தெளிவா விளங்க போய் தானே சலாம் சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர்,
கபராளிகளை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக சொல்றமே, அப்ப அதிலிருந்து உயிரோடு இருக்கிறார்கள் தெரியலையான்னு கேட்கிறார். இரண்டாவது, இது இருக்கிற வாஸ்தவம். ஆனால் சலாம் சொல்றது உசுரோட இருக்கிறாருக்கு தான் சொல்லணும்னு அவர் நினைக்கிறார்ல, அதுக்கும் சொல்வது உண்டு. அது இல்லாம யாருக்கும் கேட்கணுங்கிற நோக்கம் இல்லாம சலாம் சொல்வதும் உண்டு. அதை விளங்காதனால் இந்த கொஸ்டின் வருகிறது. எப்படி உண்டு? நீங்க தொழுவுறீங்க, தொழுகை எப்படி முடிப்பீங்க? முடிக்கும் என்ன செய்வீங்க? முடிக்குமா என்ன செய்வீங்க? வலது பக்கம் திரும்புவீங்க, என்ன செய்வீங்க? யாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்? எனக்கு அங்க யார் இருக்காங்க? நீங்க தனியா தொழுவுறீங்க, தனியா ஜமாத்தா இருந்தா கூட என்ன செய்ய, பக்கத்துல உள்ள ஆளுன்னு சொல்லிடுவீங்க. அது வேணாம், தனியா தொழுவுறேன், நான் தனியா தொழுவுறேன், அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் யாராவது சொல்லுவாங்களா? அப்ப அலைக்கும் சலாம் சொன்னா தான் சலாம் சொல்லணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோமே, அதுக்கு எப்படி விளங்கிற கூடாது? உங்களுக்குள்ள ஒரு செவத்தை காக்கும் விளங்கிற கூடாது. நம்ம திரும்பி பார்க்கிறோம், எது இருக்குது? செவர் இருக்குது. செவத்தை நோக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுகிறோம், அதனால செவரு கேட்க முடியாது. யாராவது சொல்லுவானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை செய்யணும். ஒரு அடையாளம், தொழுகையை முடிப்பதற்கு ஒரு அடையாளம் என்று எடுத்துக்கொள்வோமே தவிர, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்யுது? அது கேட்குதுன்னு சொல்லி விளங்கிக்கிறோமா? அப்படி சலாம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இதை மட்டும் இப்படி விளங்குறோம், அவ்வளவுதானா? நம்ம நேரடியாக கூப்பிட்டு பேசணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கொஞ்சிரா, 6 மாச குழந்தை, என்னமாச்சு விளங்குமா? காதுல வேண்டாம் விளங்கு, நீங்க என்ன சொல்லி அந்த விளங்குமா? கண்ணேங்கிறா, மணியேங்கிறா, ராசாங்கிறா, செல்லங்கிறா, என்ன விளங்குறதுக்கு? ஒரு அளவு விளங்காது. விளங்குதா? கண்ணேண்டா அர்த்தம் தெரியுமா? ராஜாண்டா அந்த குழந்தைக்கு 6 மாசம், 6 மாசம் விடுங்க, பிறந்த குழந்தை கொஞ்சம் ராஜாங்கிறா, அவளுக்கு தெரியும் விளங்காது. அந்த தாய்க்கும் தெரியும் என்ன செய்யும், இவ சொல்ற சொல்லு அந்த குழந்தை காதுல உழுவாது. தாய்க்கு தெரியுமா தெரியாதா? சுத்தி 50 பேருக்கும் தெரியுமா தெரியாதா? ஒருத்தன் சொல்றான், இவள் செல்லமேன்னு கூப்பிடுகிறாள், அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அந்த குழந்தைக்கு காது கேட்கும் என்று தெரிகிறது அப்படின்னு ஒருத்தன் சொன்னா என்ன செய்வீங்க? அட கிறுக்கு பயல, சொல்லுங்களா இல்லையா? குழந்தை கேட்குமா? கேட்காட்டாலும் கூப்பிடுவோம். ஏன் கூப்பிடுறோம்? கூப்பிடுற நோக்கம் இல்ல, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இது நம்ம ராஜாண்ட ராஜாண்ட அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு என்னை ராஜா என்று சொல்லிவிட்டாயே அன்னையே அப்படின்னு பதில் சொல்லுமா? அது பதிலும் சொல்லாது. அது பதில் சொல்ற போறதும் இல்ல, நம்ம சொல்றதை கேட்க போறதும் இல்ல, கேட்காட்டாலும் கூப்பிடுவோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும் கேட்டா, இப்படி விளங்காம இறந்தவருக்கு கேட்குமா கேட்காதான்னு வேற ஆதாரத்தை தேடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, மௌத்தா போனவர்களுக்கு காது கேட்க வைக்க உனக்கு முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களை, சமாதியில் உள்ளவர்களை கேட்க செய்ய உனக்கு முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா தஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது மட்டும் சொல்லல, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்கள் அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், கியாமத் நாள்ல நீங்கள் இணை கற்பித்ததை மறுத்து விடுவார்கள் அப்படிங்கிறான். ஒமன் அவல்லு மிம்மை எதுவும் இந்துனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமல் கியாமா, கியாம நாள் வரைக்கும் கூப்பிட்டாலும் பதில் தர மாட்டார்களே, அவர்களை போய் அழைக்கிறான், அவனை விட வழிகட்டவன் யார்? வஹும் அன் துஆஹிம் காஃபிலூன், இவங்க கூப்பிடுவது கூட அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் கூப்பிடுறீங்க அப்படியாவே நான் ஒரு ஆண்டவரேங்கறீங்க, நீ கியாம நாள் வரைக்கும் கத்து அது விளங்காதுங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அதை மட்டும் சொல்லல, வஹும் அன் துஆஹிம் காஃபிலூன், இவர்கள் கூப்பிடுவது அவர்களுக்கு தெரியாது. அப்ப என்ன விளங்குது? நம்ம கூப்பிடுவது தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான், அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது சலாத்துல இருந்து நீங்க உசோடு இருக்காங்கன்னு விளங்கணுமா? கேட்காதுன்னு தெளிவா இருக்குது. என்ன கேட்கும்? அதிகபட்சமா இருக்குது, கேட்கும் இருக்குது. அடக்கம் பண்றாங்கல்ல, ஒரு ஆளு கொண்டு அடக்கம் பண்றாங்க, அடக்கம் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? எல்லாரும் திரும்பி போவாங்க. திரும்பி போகும்போது சரக்கு சரக்குன்னு செருப்பு ஓசை இருக்குல்ல, இது கேட்குமா? யாரு கேட்கும்? மையத்துக்கு கேட்கும். எது கேட்குது? ஆஹா நிறைய குகுன் நின்றானுவ, எல்லாம் போயிட்டானுல, தனியாயிட்டமே அப்படிங்கிறதுக்காக ஒரு செகண்ட் கேட்கும். என்ன கேட்கும்? மையத்துகள் இன்னல் மையத்தல எஸ்மா கரானி ஆலியும், மையத்துகள் அந்த அடக்கம் வந்தாங்களே,
அவங்களுடைய செருப்போசையை கேட்கும். எப்ப கேட்கும்? இதா ரஜவு, அவங்க திரும்பி செல்லும் போது கேட்கும். கபூர்கிட்ட நின்று எவ்வளவு துவா செஞ்சிருப்பான், அது கேட்கும் ரசூலுல்லாஹ் சொல்லல. எவ்வளவு பேசிட்டு இருந்திருப்பானுவ, அது கேட்கும்னு சொல்லல. எது கேட்குமா? அடக்கிட்டு திரும்பி போவாங்கல்ல, அது மட்டும் கேட்குமா? அப்ப மையத்துக்கு கேட்கறதா இருந்தா எதான் கேட்கும்? அடக்கம் பண்ணிட்டு சரக்கு சரக்குன்னு திரும்பி போறாங்களே, அந்த சத்தம் கேட்குமா? எது கேட்குறது கூட? ஆஹா, நம்ம தனியாயிட்டோம், யாரும் இல்ல, இதுக்காக வேண்டி அல்லாஹ் கேட்க வைக்கிறான். இதை தவிர நம்ம பேச்சுக்கள் கேட்காது, நம்முடைய கோரிக்கை விளங்காது, நம்முடைய பிரார்த்தனை அது காதுல விழாது என்பது அதுக்கு அர்த்தம். அதனால இதுவும் தப்பான வாதம். அடுத்து என்ன? ரசூலுல்லாஹ் வந்து மேராஜில மூசா நபியை பார்த்தாங்களே, நேரடியா பேசினாங்களே. மூசா நபி மௌத்தா போன ஆள் தானே. மௌத்தா போன ஆளை யார் பார்த்திருக்கிறா? உசுரோட இருந்த ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களே மேராஜில. மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன யாரை பார்க்கறாங்க? மூசா நபியை பார்க்கறாங்க, உரையாடல் நடத்துறாங்க, அது பல விஷயங்கள் நடக்கிறது. இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா இறந்தவர்கள் வரமாட்டாங்க என்கிறார்கள். இறந்தவர்கள் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது மேராஜை பற்றி விளங்காத காரணத்தினால் இப்படி செய்கிறார்கள். மேராஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியது எல்லாமே எடுத்து காட்டப்படுவது. எடுத்து காட்டப்படுவது என்பது வேறு, பார்க்கிறது என்பது வேறு. என்ன எடுத்து காட்டப்படுவது? உதாரணமா நான் சொல்றேங்க. இப்ப வந்து சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்கன்னு விளங்கி இருக்கிறோம். எப்ப போவாங்க? இப்ப நமக்கு முந்தி மோட்டா போயிட்டாங்களே, அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? ஃபிரௌன் நரகத்துக்கு போயிட்டானா? ஜக்கரியா நபி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? இப்ராஹிம் நபி போயிட்டாங்களா? போகல. யாரும் போகல. எப்ப போவாங்க? எல்லாத்தையும் அழிப்பான் அல்லாஹ். கியாமத் நாள் ஒன்னு வச்சிருக்கான், ஜட்ஜ்மென்ட் பண்ணுவான். அதுக்கு பிறகுதான் சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு, நரகவாசி நரகத்துக்கு. இதான யதார்த்தம். அப்ப இன்னைக்கு தேதியில யாரும் சொர்க்கத்துக்கு இன்னும் போகல, இன்னைக்கு தேதியில யாரும் நரகத்துக்கு போகல. எப்ப போக போறாங்க? உலகம் அழிஞ்ச பிறகு மலை உசுராக்கி தான் எல்லாரும் சேர்ந்துதான் போவோம், சரட்டு மேனிக்கு. இதுதான் இஸ்லாத்தினுடைய முடிவு. இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கறாங்க மேராஜ்ல? சில பேர் சொர்க்கத்துல பார்க்கறாங்க, சில பேர் நரகத்துல பார்க்கறாங்க. நரகத்துக்கு ஒருத்தரும் போகவே இல்லையே, நரகத்துக்கு ஒருத்தரும் போகவே இல்லை. ஆனா என்ன பார்க்கறாங்க? பட்டி வாங்கினவன் எப்படி வேதனை செய்யப்படுவான், விபச்சாரம் செஞ்சவன் எப்படி வேதனை செய்யப்படுவான், பொய் சொன்னவன் எப்படி வேதனை செய்யப்படுவான், இதுவரையெல்லாம் பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தமா? அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல. இனிமேல் போகக்கூடியதை அல்லாஹ் வந்து இப்படி தாப்பா நடக்கும்னு முன்னாடி எடுத்து காட்டுறான். எப்படி? நம்ம ஒரு காலி மனைய இடிச்சு போட்டுவிட்டு ஒரு கட்டடம் கட்ட போறோம். கட்டடம் கட்டுறதுக்கு வந்து வெறும் இடத்தை வச்சுக்கிட்டே என்ன செய்வோம்? இதான் பாத்ரூமு, இதான் வந்து கிச்சனு, இதான் பெட்ரூமு, இதான் ரிசப்ஷனு, இதான் பிரேயர் ஹால்னு சொல்லி படம் போட்டு அழகா இந்த இருக்குன்னு காட்டுவோம். ஊட உண்டாவில வெறும் இடமா தான் இருக்குது. வெறும் இடத்துல நம்ம என்ன பண்றோம்? வெறும் இடத்தை வச்சுக்கிட்டு அதுல வாசல் எங்க இருக்கும், ஜன்னல் எப்படி இருக்கும், பாத்ரூம் எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், டைல்ஸ் எப்படி இருக்கும், பெயிண்ட் கலர் என்னங்கிற வரைக்கும் அப்படி கம்ப்யூட்டர்ல போட்டு கொண்டாந்து காட்டுறோம். அந்த பாரு இது வீட கட்டளை எப்படி கேட்க முடியுமா? நாளைக்கு இப்படி வரப்போகுதோ அதை முன்னாடியே மனிதன் பிளான் பண்ணி காட்டலாம். அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, யார் யார் நாளைக்கு நரகத்துக்கு போறாங்களோ அவங்களை எல்லாம் அப்படி எடுத்து காட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹ் நரகவாசிகளை பார்த்தாங்கன்னாங்களே, நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு விளங்குவோமா? விளங்க மாட்டோம். இனிமேல் இன்னென்ன காரியம் செய்தவர்கள் இன்னென்ன மாதிரி தண்டிக்கப்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அதான் அதுக்கு அர்த்தம். அது புரிஞ்சுக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இந்த வலது பக்கம் திரும்பி பார்க்கறாங்க மேராஜ்ல. வலது பக்கம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, காட்டு சிரிக்கிறாங்க. இடது பக்கம் பார்க்கறாங்க, அழுகுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட கேட்கறாங்க, ஜிப்ரீலே இந்த ஆள் யாரு, எதுக்கு இங்கிட்டு பார்த்து சிரிக்கிறாரு, இங்கிட்டு பார்த்து அழுகுறாரு, இவர் யாருன்னு கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, இதாப்பா உங்க வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். யாரா? அவர் நம்ம எல்லாத்துக்கும் வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவன் எதுக்கு அழுகுறாரு? இந்த பக்கம் பார்த்தா நரகவாசிகளை எல்லாம் பார்க்கிறாரு, அதை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, என் பிள்ளை எல்லாம் நரகத்துக்கு போகுதுன்னு அழுகுறாரு. இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு என் பிள்ளைல இவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு சிரிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பிள்ளைகளும் அங்க இருந்திருக்கிறாங்க, நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். இங்கிட்ட அங்கிட்டோம் அல்லாஹ் 40 கிட்ட வச்சுக்கிறோம். நம்மள எங்க இருந்திருக்கிறோம்? வலது பக்கம் இருந்திருக்கிறோம்.
நம்மள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருக்கிறாரு. நம்ம பிறக்கவே இல்லை. எப்படி பார்த்தாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்க்கிறாரு, சொர்க்கவாசிகள் எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இடது பக்கம் பார்த்து நரகவாசிகளை பார்த்து அழுகுறாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு மனுஷனும் இங்கிட்ட அங்கிட்ட இருந்திருப்பான்ல, ஒவ்வொரு மனுஷனும் ஒன்னு இந்த பக்கம் இருந்திருப்பான், இல்ல அந்த பக்கம் இருந்திருப்பான். அவன் பிறக்கவே இல்லையே. நாளைக்கு வரக்கூடிய நம்மளை இப்ப எல்லாம் எடுத்து காட்டுறான். இது மாதிரி விளைங்க அவ்வளவு வேணாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்போசையை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எங்க மேராஜ்ல துன்யாவுக்கு வர்றாங்க. வந்து என்ன பிலாலே நீ என்ன அமல் செய்யற, உன் செருப்போசையை நான் கேட்கிறேன்ங்கிறாங்க. அவ பிலால் என்ன சொல்லியிருக்கேன்னு, ஆமா நான் தான் போய்கிட்டு இருந்தேன்னு சொல்லணுமா இல்லையா? யாரு ஓசையை கேட்டாலும் அவருக்கு தெரியல. அப்ப அவர் அங்க இல்ல, அவர் பூமியில தான் இருக்கிறாரு. அவர் அங்க நடந்து நெசமா நடந்திருந்தாரையானால் ரசூலுல்லாஹ் பிலால்ட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. பிலால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாரு. எப்படி ரசூலுல்லாஹ் வந்த உடனே ரசூலுல்லாஹ்வே நான் தான் உங்களுக்கு முன்னாடி போனேன்னு பாத்தீங்களா அப்படி அவர் சொன்னாரா? அவர் அங்க போகவே இல்லை. ஆனா அவர் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து துன்யாவுல அவர் இருந்துட்டு இருக்காரு. பிலால் தனக்கு முன்னாடி நடந்து போற மாதிரி ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. என்னப்பா எனக்கு முந்தி போனியேங்கிறாங்க. இவரு ஆமான்னு சொன்னாரா? அப்படியா நானே போனேன். அப்ப என்ன விளங்குது? இந்த பிலால் அங்க வரல. இந்த பிலால் வந்தா இவருக்கு தான் முதல்ல தெரியும், நான் வந்தா எனக்கு தானே முதல்ல தெரியணும். அப்ப பிலால் நெசமாங்க வந்திருந்தாரு. ஆனால் யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்? பிலாலுக்கு தெரியணும். பிலாலுக்கு தெரியல, பிலால் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிலாலை எடுத்து காட்டுறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர் இங்கதான் இருக்கிறாரு. அவர் அப்படி எடுத்து காட்டுறான். யார வேணாலும் எங்க வேணாலும் எடுத்து காட்டுவான். நம்ம எடுத்து காட்டுறோம். உட்கார்ந்துக்கிட்டு ஜார்ஜ் புஷ் எங்க கொண்டாந்து காட்ட முடியுது? நமக்கு காட்ட முடியாது இல்லையா? அமெரிக்காவில் வர்த்தக மையத்தை தாக்கும் போது அப்படி டிவியில் அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். விமானம் போகுது, உள்ள அப்படி சொருவுது, தீப்பத்தி எரியுது. எங்கேயோ உள்ளதை உனக்கு எடுத்து காட்ட முடியும்னா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இனி வரக்கூடிய எடுத்து காட்ட முடியாதா? எடுத்து காட்டுறது. அது மாதிரி மூசா நபிய ரசூலுல்லாஹ் அங்கேயும் பாக்குறாங்க, இங்கேயும் பார்த்துட்டு போறாங்க. அத வேடிக்கை. பைத்துல் முகத்தஸ்ல அவருக்கு தின்னு துவவிக்கிறாங்க, இங்கேயும் பாக்குறாங்க, மரப்பணம் அங்கேயும் பாக்குறாங்க. அப்புறம் மக்காவுல வந்து இறங்குறாங்க, அங்க ஒரு போயிட்டு இருக்கிறாரு. ஒரே ஆள் இங்கேயும் பாக்குறாங்க, அங்கேயும் பாக்குறாங்க, அங்கேயும் பாக்குறாங்க. என்ன அர்த்தம்? எடுத்து காட்டணும். எடுத்து காட்டுறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஆதாரம்னு காட்ட உன்ட்ட எடுத்து காட்டு. நான் கேட்கிறேன், இப்படி இருக்குல்ல, எடுத்து காட்ட அப்துல் காதர் வரத்தில் பார்த்துருவோம், பேசிடுவோம், போய் ஒத்துக்குருவோம். மூசா நபியை அல்லாஹ் எடுத்து காட்டினதுனால மூசா நபிட்ட ரசூலுல்லாஹ் பேசுனாங்க. நீ சாவுல் நபிட்ட போய் கூப்பிட போறியா? சாவுல் நபி பாசாட்ட கூப்பிடு, வரட்டு. கண்ணுக்கு முன்னாடி மூசா நபி வந்த மாதிரி வரட்டு, பேசுவோம். ஒட்டி வாங்கிட்டு சொல்லுவோமே. அட அவர் முன்னாடி கொண்டு நிப்பாட்டி காட்டு. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி மூசா நபி நின்ற மாதிரி அப்துல் காதர் ஜிலானி வந்து நம்ம முன்னாடி வந்து நிக்கட்டுமே. ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான்னு கேட்போம், தப்பு இல்லையே. கண்ணுக்கு முன்னாடி வரும்போது கேளுங்க, வராத ஆட்டுன்னு கேக்குறீங்க. ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு தானே பேசுனாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கண்ணுக்கு தெரியாம மூசா வேண்ட கூப்பிட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி மூசா வந்த மாதிரி ஓ முன்னாடி ஏர்வாடி இப்ராஹிம் சா வரட்டும் கேளு. என்னையா வந்திருக்காரா? அப்புறம் ஏன் பொய்யா கேட்கிற? நெசமா வரும்போது கேளு. வரும்போது கேட்டா ஷிர்காவாது. வரும்போது ஒரு ஆள் கண்ணு முன்னாடி வந்துட்டாரா யார்ட்ட வேணாலும் கேளுங்க. ராமசாமி வந்துட்டாருன்னா இதான் மேட்ரு. சரியா? இது தப்பா புரிஞ்சு செய்யற.